ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டிஎன்டெட் 3 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் தாராளமாக இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் என்ன போர்ஷன், இது வந்து என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ புக் தமிழ். ஓகேங்களா? ஸோ 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் தமிழ் ஃபுல்லாகவே இதில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓல்டு புக்கும் படிக்கணும், நியூ புக் படிக்கணும். அது இல்லாமல் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலபஸ் வைஸ் நியூ சிலபஸில் இருக்கக்கூடியது அவுட் ஆஃப் புக் சோர்ஸஸ்லேயும் நம்ம படிக்க போகிறோம். இந்த மாதிரி 3 வித்தியாசமாக படிக்கணும் தமிழை. இதெல்லாம் நியூ புக்கை வந்து ஃபஸ்ட் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ஓல்டு ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸில் படிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலகிராம் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்க்கலாம். ஸோ டேட் என்ன, அதோட டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 18ஆம் தேதி 6th தமிழ் டேர்ம் 1, 19ஆம் தேதி 6th தமிழ் டேர்ம் 2, 20ஆம் தேதி 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3, 21ஆம் தேதி 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1, 22ஆம் தேதி 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2, 23ஆம் தேதி 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3. அடுத்தது 26ஆம் தேதி, அதாவது ஒரு 2 நாள் கேப்பு. ஓகேங்களா? விட்டுட்டு 3ஆவது நாளில் நைட் டெஸ்ட் நடக்கும். அப்போ 3 நாள் கேப் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு 8th தமிழ் ஃபுல் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? அதாவது மொத்தம் 9 இயல்கள் இருக்கும். 8th வந்து ஃபுல் புக்காக தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுல் டெஸ்ட். அடுத்து 29ஆம் தேதி 9th தமிழ் ஃபுல் டெஸ்ட் நடக்கும். 2ஆம் தேதி 10th தமிழ் ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அடுத்து 5ஆம் தேதி 11th தமிழ் ஃபுல் டெஸ்ட் நடக்கும். 8ஆம் தேதி 12th தமிழ் ஃபுல் டெஸ்ட் நடக்கும். இது வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் 13ஆம் தேதி அடுத்து ஒரு 5 நாள் உங்களுக்கு ஃபுல் கேப் இருக்கும். அந்த 5 நாளில் நீங்கள் படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு 6 to 12th இருக்கக்கூடிய தமிழ் ஃபுல்லாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெஸ்ட் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணும், 3 நாள் தான் இருக்குது. அதாவது 24, 25, 26 இந்த மாதிரி 3 நாள் தான் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இயல் படித்தாலே போதும். ஓகேங்களா? 8th தமிழில் ஃபஸ்ட்டு 3 இயல், அடுத்து 3 இயல், அடுத்து 26ஆம் தேதி 3 இயல் பிடிச்சிங்கனாலே 9 இயல் டோட்டலாக முடிச்சா அன்றைக்கி ஒரு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், தமிழை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 monthly நியூ தமிழை ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளோட பேட்ச் ஷெட்யூல். ஓகேங்களா? நீங்கள் எது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் அடுத்தடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், லிங்க்லாம் கொடுக்கும். அப்போ அதில் தான் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் போட போகிறோம். ஏற்கனவே ஜாகிரஃபி டெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் ஜாகிரஃபி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜாகிரஃபி ஃபுல்லாகவே 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாகிரஃபி மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம நிறைய டெஸ்ட் பேட்சஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது தமிழ் நியூ புக்கு. அடுத்து நம்ம நிறைய கொண்டு போகிறோம். அதை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கம்பைன் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இப்போ 6th ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கொஷின் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மாற்றி கொஷின் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் மிஸ்டேக்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.